ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கி, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். போகக்கூடிய இடமெல்லாம் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இது வந்து மணிமுத்தாறு டேம் தாங்க. ஸோ வாங்க உள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஈஸியாக உள்ளே போக முடியாது. வெளியில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஒரு என்ட்ரி போடணும். ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா வச்சு என்ட்ரி போட்டுட்டு போகணும். அந்த பில்லை பத்திரமா வச்சுக்கோங்க, ஏன்னா வெளியில் வரும்போது சம்டைம்ஸ் கேட்பாங்க. இந்த இடம் வந்து ஒரு அழகான ஏரிங்க. ஸோ மழை வரும்போது நல்லா மேலே வர கடல் மாதிரி தண்ணி இருக்கும், நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ மழை கம்மி அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து கம்மியாக இருக்குது. மற்றபடி பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கவங்க விசிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு பிளேஸ். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி, உள்ளே வந்து ஃபுட் அலோடு கிடையாது. சாப்பாடு கொண்டு போகக்கூடாது. பிளாஸ்டிக் கவர் எதுவுமே வைக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ நீட்டாக அந்த இடங்கள் இருக்கும். நம்ம போகக்கூடிய பாதை இப்படி தான் இருக்கும். ஃபுல் 2 சைடு மரமும், அது சைடு ஃபுல்லாக பள்ளமாக இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக போகணும். பார்த்து ரசிச்சுக்கிட்டே போங்க. ஒரு வழியாக நம்ம வந்து மணிமுத்தாறு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ பார்க்க இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து குளிக்கலாம், தாராளமாக குளிக்கலாம். குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றக்கூடிய இடம் இருக்குது. தனியாட்டு வந்து உங்களுக்கு வந்து பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது. ஸோ அவ்வளோ நீட்டாக இருக்கும். இந்த டைம் வந்து கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க நாங்கள் போகும்போது. லீவு டைம் பயங்கர கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து வரதுக்கு வந்து பஸ் இருந்த மாதிரி இல்லை. அவங்கவுங்க சொந்த வண்டியில், பைக்கில் அந்த மாதிரி தான் வந்த மாதிரி நான் பார்த்தேன். பஸ் இருந்த மாதிரி இல்லை. அதை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் பார்த்திங்கன்னாக்கி அவ்வளோ மீன்கள் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா தெளிஞ்ச கண்ணாடி போல் தண்ணி, ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்க டேரெக்டாக பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே வந்தாக்கி குளிச்சுட்டு போங்க. எனக்கு குளிக்க ஆசை தான். பட் இது முடிச்சுட்டு வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு. அங்கே பாருங்கள், நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. இந்த சைடு பாய்ஸ், அந்த சைடு கேர்ள்ஸ் குளிக்கலாம். ஸோ மழை இல்லைல்ல, அதனால் இவ்வளோ தண்ணி வரதே பெருசு தான். ஆனால் நல்லா தண்ணி வந்துகிட்டே இருக்குது. எப்போவும் மழை நேரம் வந்தாக்கி கண்டிப்பாக குளிக்க விடுவாங்களா தெரியாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தை யூஸ் பண்ணி கண்டிப்பாக குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. இந்த இடத்த தாண்டி வந்து மேலே மாதிரி ரோடு போகும். அதை தாண்டி போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அப்படி போகணும் அப்படின்னாக்கி வந்து அங்கே உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். மாஞ்சோலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ போகக்கூடாது, யாரும் கேட்டுட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வந்தால் கண்டிப்பாக குளிச்சுட்டு போங்க. பாய்.